பிரைஸ்லாட். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆவியானவர் கிரியை செய்யும். தடைகளை நீக்கி போடுங்க. ஹல்லேலூயா. உயர்ந்த உன்னதமான தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறோம். கத்தாதி கத்தரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எங்கள் மத்தியில் கிரியை செய்கிற ஆவியானவரே, தடைகளை நீக்கி போடுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் எங்கள் நடுவில் துணிக்க பண்ணும். அப்பா, உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது பலன் தரட்டும். தடைகள் நீங்கட்டும். ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் நடுவில் தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் மிக சந்தோஷம். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனம். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது. எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்குகிற ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கும் பொழுது சாலமோன் ராஜா அவருக்கு ஆலயத்தை கட்டினார். அவர் ஒரு மிக பிரமாண்டமான ஆலயத்தை கட்டினார். தாவீது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு மிக மிக விருப்பமுடையவராயிருந்தார். பொருட்களை சவதரித்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பு தான் அதை கட்டும் என்று சொல்லி. இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டினதையும், உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். அவர் அவ்வளோ மகாபிரிய தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது. அப்போது அவருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட முடியும்? அப்படிப்பட்ட ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தில் இந்த ஆலயத்தை குறித்தும் அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எது என்பதை குறித்தெல்லாம் அவர் தெளிவாக பேசியிருக்கிறதை பார்க்க முடியும். 1 சாமுவேலில் நம்ம வாசிக்கும் பொழுதும், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முழுமையை வாசித்தாலும் அவருடைய ஆலயத்தை கட்டின காரியங்களை குறித்து நாம் வேதத்தில் பார்க்க முடியும். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் முடிய நம்ம வாசித்துக்கும் பார்க்கும் பொழுதும் எப்படி சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் என்பதை நாம் அங்கே வாசிக்க முடியும். உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். அவ்வளோ பெரிய மகிமையான தேவனுக்கு இந்த சாலமோன் ஆலயத்தை கட்டினார். அந்த சாலமோனே தான் கட்டின காரியத்தை குறித்து அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சாலமோன் ராஜா, தேவன் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். அவன் ஞானத்தில் சிறந்தவனாக இருந்தான். ஆண்டவர் அவன் மூலமாக இந்த உலகத்தில் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவனை ஆண்டவர் பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். அவ்வளோ மகிமையான ஆலயத்தை கட்டி அதில் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதில் வாசமாய் இருப்பதில்லை. உன்னதமான தேவன் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசமாய் இருப்பது இல்லை. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டால், அந்த 66ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததில்லையா?
இவைகளெல்லாம் சிருஷ்டித்தது, இவைகள் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குகிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். வசனத்துக்கு நடுங்குகிறவங்க, நம்ம வசனத்துக்கு பயப்படுறோமா? ஒரு சர்ச்சுக்கு போகும்பொழுது மாத்திரம்தான் தெய்வ பக்தியாக இருக்கிறோமா? இல்லை நம்ம எங்குமே என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டங்களோடு, வேதனையோடு, கடன் பிரச்சனைகளோடு, தீராத வியாதிகளோடு சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு ஆண்டவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறவர்களை ஆண்டவர் அவர்களை நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற யாராக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டா அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நித்திய ஆவியும் பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவரும் மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். நம்முடைய ஆண்டவர் நித்தியவாசி, அவர் நித்திய காலமாக வாழக்கூடவர். பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ள மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். பணிந்தவர்களின் ஆவி. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நிறையவருடைய வாழ்க்கை நொந்து போய் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நித்திய வாசியான உன்னதமான கர்த்தர் சொல்லுகிறது, மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறதா, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்க்கும்படி நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் நடுவில் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். நொறுங்குண்ட பணிந்த ஆவி தாழ்மையுடன் மனம் திரும்பி வந்தவர்கள், தேவ கிருபையை மிகுதியாக பெற்றுக்கொண்டவர்கள். உன்னதமானவர் அவர் மகிமையான காரியத்தை செய்ய விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட பணிந்த ஆவி தாழ்மையுடன் மனம் திரும்பி வருபவர்களுக்கு தேவ கிருபை மிகுதியாக வாக்குத்தத்தத்தை தேவன் வைத்துள்ளார். உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் யார் நொறுங்குண்ட பணிந்த ஆவி தாழ்மையுடன் மனம் திரும்பி வருகிறார்களோ தேவ கிருபை மிகுதியாக அவங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அல்ல, ஆண்டவர் பணிந்த ஆவி உள்ளவர்களை அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் நடுவில் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுவதற்கு விசேஷித்த வரம் பெற்றவராக இருக்கிறார். மனிதர்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு அவர் விசேஷித்த வரம் பெற்றவராக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நித்தியவாசி நம்முடைய ஆண்டவர் பணிந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் நடுவில் தான் வாசம் பண்ணுகிறார். அவர் யாரை உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார்? தாழ்மையோடு மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த பெரிய காரியத்தை கட்டி அதில் அவர் வாசமாக இருக்கிறார் என்று நினைக்கிறதில்ல. இன்றைக்கி நிறைய புறஜாதிகள் அப்படி தான் நினைக்கிறாங்க. தெய்வம்னா அவர் கோயில்களில் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு மகிமையான தேவன். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மோடு பேசுகிற ஒரு தேவன். அவர் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். இந்த உலகத்தில் நம்ம கூட இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணும் பொழுது உலகம் கொடுக்கிறபடி அல்ல, ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நிறைய பேருக்கு ஆண்டவர் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் தேவன் ஏதோ ஆலயத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறார், நம்ம அங்கே மாத்திரம் போய் பரிசுத்தமாக ஆராதிக்கணும்,
அப்புறம் நாம் இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு இன்றைக்கு மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு மகிமையான தேவனாகவே இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 34ஆம் சங்கீதத்தின் 18, 19 ஆகிய வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா அந்த வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றின்று அவனை விடுவிப்பார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்முடைய இருதயம் பல பாடுகள் பிரச்சனைகளோடு நொறுங்குண்டு இருக்கிறதா, நமக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். அவர் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை அவர் ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், ஆனால் அவையெல்லாவற்றினின்றும் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். அவர் விடுதலையை தருகிற ஒரு நல்ல தகப்பன், அவர் விடுதலையை தருகிற ஒரு மகிமையான தேவன். அப்போஸ்தலர் நடபடிகளில் 17ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டா அந்த அதிகாரம் சொல்லுகிறது, தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தின் 24 நம்ம வாசிக்கும் பொழுது, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கப்படுகினால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. மனுஷன் கையினால் கட்டின கோவில்களில் தேவன் வாசமாயிருப்பதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு ஏதொன்று தேவையானது போல் மனுஷர் கையில் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷன்கிட்ட ஆண்டவர் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறதில்ல. ஏன்னா சங்கீதத்தின் 50ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பசியாக இருந்தால் நான் உனக்கு சொல்ல மாட்டேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது, நான் தாகமாக இருந்தால் நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். வசனம் சொல்லுது பாருங்கள், அந்த சகல என் ஜனங்களை கேள் நான் பேசுவேன், இஸ்ரவேலே நான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு 8ஆவது வசனத்தில் சொல்லுகிறார். 9ஆவது வசனத்தில், உன் வீட்டில் இருக்கிற காளைகளையும் உன் தொழுவங்களில் இருக்கிற ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமி அதன் நிறைவு என்னுடையது. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்து, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் அதில் யாவற்றை உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அவர் எல்லாருக்கும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர், யாதென்று தேவையானது போல் மனுஷர் கையில் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. மனுஷன்கிட்ட உன் பிள்ளைய பலி கொடுத்துரு, எனக்கு ஒரு ஆடை கொடுத்துரு, கிடா கொடுத்துரு, அதை கொடுத்துரு, இதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறவர் கிடையாது. அவர் பூமி அதன் நிறைவும் அவருடையது என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிற ஒரு காரியம், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படி உங்கள் புலவர்கள் சிலர் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்க, நாம் தேவனுடைய சந்ததியராய் இருக்கிறபடியால் மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுத்தினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகள் தெய்வம் ஒப்பாக இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுத்தியினாலும் அவன் உருவாக்குகிற பொன்னினால் உருவாக்குகிற காரியங்கள், கல்லினால் உருவாக்குகிறது, அதற்கு தெய்வம் ஒப்பாக இருப்பார் என்று நாம் நினைக்கக்கூடாது. 30ஆவது வசனம் சொல்லுகிறது, அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர்கள் போல இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்களில் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இன்றைக்கு மனிதர்கள் சூரியனை வணங்குகிற காரியத்தை பார்க்க முடியும்.
இந்த உலகத்தில் உள்ள மரம் செடி கொடிகளை எல்லாம் வணக்கம் செய்கிறதையும் அது தெய்வம் என்று ஆராதிக்கிறதையும் பார்க்க முடியும். இவையெல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். உருவாக்கின ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர். அதனால தான் இன்றைக்கி மனிதர்கள் பல இடங்களில் பல காரியத்தை செய்து அது தேவன் என்று சொல்லி அவங்க வணங்கி அதில் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம மனம் திரும்பி உடைந்த உள்ளத்தோடு தாழ்மையோடு ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்யும்படி உதவியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவனாகவே அவர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டா 16, 17 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா? மனிதர்களாகிய நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் தான் வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது. நம்ம தான் அவருடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்ம தான் அந்த ஆலயம். நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். குடிக்கும் விபச்சாரத்துக்கும் பீடிக்கும் கஞ்சாக்கும் அசுத்தமானதுக்கும் நம்மை அர்ப்பணித்து நம்ம அதில் செயல்பட்டு கொண்டிருந்தால் தேவன் நம்மை கெடுத்து விடுவேன்னு சொல்கிறார். நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிறது. இது மறுரூபமாகி பரலோகத்துக்கு போகணும். நம்ம ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு ஒரு நாள் திரும்பும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பும். மகிமையான சரீரத்தை தேவன் கொடுப்பார். அதனால் நம்ம கெடுத்து கொள்ளக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை உணர்ந்து வாழ்வில் தேவனுடைய ஆலயத்தில் நாம் ஆலயத்தை பரிசுத்தமாக பேணி காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கிறது. வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களோ? நம்ம நம்முடையவர்கள் அல்ல, நம்மை ஒருவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்து தேவன் தங்குகிற சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், நம்ம விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இப்போ நீங்கள் கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, அப்புறம் அது உங்களுக்குரியது. ஒரு சொத்தை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்குரியது. அது மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறார். அது அவருக்கென்று அவர் கழுவி சுத்திகரிக்கும் முன்னே தான் அது உலகத்துக்கு ஒத்ததாக இருந்து. நீங்கள் எப்போது ஆண்டவராக இயேசு விசுவாசித்து அவர் பிள்ளையாக மாறுறீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் அவருடையவர்கள். வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மனுஷனை சுத்திகரிக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் இயேசுவினால் விலைக்கு வாங்கப்பட்ட பிறகு தேவனு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை தான் மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை நம்ம மூலம் உண்டாகணும். நம்ம மூலம் ஆண்டவருடைய நாமம் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு துர்ச்செய்தி வரக்கூடாது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. நாம் தேவனுக்காக நம்ம வாழ்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அல்ல, தேவன் வாசம் பண்ணுகிறது நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். விலைக்கு வாங்கியிருக்கிறார்.
விலைக்கு வாங்கப்பட்ட நாம் நம்முடைய ஆவியினாலும் ஆத்மாவினாலும் சரீரத்தினாலும் தேவனையே நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றியும் ரோமர் 8:11 சொல்லுகிறார், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அவர் நம்முடைய சரீரங்களை ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கும் பொழுது நமக்கு உயிர்ப்பிப்பார். கடைசி காலத்திலும் தேவ ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் எழுந்திருப்பார்கள். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக தேவன் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவர் தங்கியிருக்கிற இடம் என்னுடைய சரீரம். இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை நான் கெடுக்கக்கூடாது, அது பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்ற இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து, ஏதோ சர்ச்சில் ஆண்டவர் இருக்கிறார், ஏதோ ஒரு கோயில்களில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் இன்றைக்கி தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், அவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவர். அவர் தங்குகிற இடம் பரிசுத்தமாக இருக்கணும். அது நீங்கள் தான் உங்களை நீங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அசுத்தமான காரியங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். இன்றைக்கு கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கு தேசத்தில் எல்லா இடங்களிலும் சீர்கேடான காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமான பாவங்களை மனிதர்கள் செய்து தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் செயலில் அவரை மறுதலிக்கிற நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை உண்மையான ஒரு அர்ப்பணத்தில் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். தேவ ஆவியை பெற்ற இவர்களை போல யாரும் இல்லை அப்படின்னு தானியேலை குறித்து சொன்னாங்க, யோசேப்பை குறித்து சொன்னாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் தேவ ஆவியை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நாம் விசேஷித்தவர்களாக இருக்க முடியும். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டின அந்த மனுஷனே அவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நம்ம வாசித்தா, தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதை வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்திரம். அவர் அந்த பெரிய டெம்பிளை கட்டுவதற்கு 7 வருஷம் ஆச்சு. அதை கட்டின தேவ மனுஷன் சொல்லுகிறார், தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டிருக்கு. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே. வானங்களும் வானாதி வானம், கேலக்சி, பால்வெளி மண்டலம், இதெல்லாம் அவரை கொள்ளாது. அப்படிப்பட்ட உமக்கு நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்தினோம். இது ஒன்றுமே இல்லை, நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்திரம் அப்படின்னு நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வளோ மகத்துவமான தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாத ஆண்டவர். ஆனால் மனிதருடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு விசேஷித்த வரம் பெற்றவர் என்று நம்ம பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னொரு இடத்துல அவர் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், இந்த பூமியில் அவருக்கென்று அவர் சொல்லியிருக்கிற அளவில் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட இந்த உலகத்தில் யாராலேயுமே முடியாது அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருப்பார். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சாலமோன் ராஜா இவ்விதமாக ஒரு வரிகளை சொல்லியிருப்பார். பாருங்க, வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவருக்கு ஆலயத்தை, அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாலே முடியாது. ஆனால் அவர் தங்குகிற ஒரு இடம் மனிதனுடைய இருதயம். அவருடைய நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் இருதயத்தில் வாசமாக இருக்கிறார். அவருக்கு நம்ம முழு இருதயத்தை கொடுத்தா உண்மையாகவே நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அல்ல, மனிதனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறீர். அவனுக்குள் வாழ்வதற்கு விசேஷித்த வரம் பெற்ற தேவனாக இந்த பூமியில் வந்தீரே. இதோ கிரயத்துக்கு கொல்லப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உமக்கே சாட்சியாக இருப்போம்னு சொல்லி அர்ப்பணிப்போமா?
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை குடித்து உங்கள் சரீரத்தை கெடுத்துட்டு இருக்கிறீங்களா? பீடி குடிச்சு கெடுத்துட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது அசுத்தமான காரியங்களில் இருந்து நீங்கள் கெடுத்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை கெடுத்தா உன்னை நான் கெடுத்து விடுவேன். நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். இந்த உலகத்திலும் பல தரப்பட்ட வியாதி, பலவீனம், பல பாடுகளுக்குள்ள ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்துருவார். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள், வாழ்க்கை மாறுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் இதோ உங்கள் ஜெபத்தை கேட்க அவர் ரொம்ப ஆவலாக இருக்கிறார். ஏன்னா அவர் இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுறேன். ஒருவனுக்கு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனுக்குள் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி விரும்பி வந்திருக்கிறார். நீங்கள் இப்போ அந்த தேவனுக்கு இடம் கொடுத்தா, வானமும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்களை பரிசுத்தமாக நடத்துவார். இந்த உலகம், பிசாசு, உலகத்தின் கிரியை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தால் அதுதான் நீங்கள் பேசுவீங்க, அதை தான் செய்வீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ள தாழ்மை, தெய்வீகம், தேவனுடைய விசேஷித்த ஆவியை பெற்ற தானியலை போல், ஒரு யோசேப்பை போல் மாறிடுவீங்க. உங்களை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் உருவாக்குற சித்திர வேலையினால், மண்ணினாலேயோ கல்லினாலேயோ பொன்னினாலேயோ வெண்கலத்தினாலேயோ செய்யப்பட்ட இந்த இதுக்கு நான் ஒப்பாக இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லுகிறார். அறியாத காலத்தில் மௌனமாக இருந்தால் இப்போ எல்லாரும் மனம் திரும்பணும். பரிசுத்தமான ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இருதயம், அதை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இன்றைக்கி யார் யார் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வியாதிகளும் விடுதலை அடையட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், காயங்கள் கட்டப்படட்டும், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.